இந்த வீடியோவில் சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி உப்பு சேர்த்து விசில் போட்டு எடுத்து வச்சுப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு 6 பல் பூண்டு, ஒரு முழு கேரட்டு சீவி போட்டுக்கோங்க, ஒரு அரை வெங்காயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சின்ன பவுலில் 4 டேபிள் ஸ்பூனு சோள மாவு, அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்தில், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரிக்கே கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் விசில் விட்ட உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் உரியும். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் வெங்காயத்தெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரிக்கு குட்டி குட்டியாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். பால்லாம் உருட்டினதை எடுத்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரோட தண்ணியில் நல்லா பார்த்திங்கன்னா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி இது மாதிரிக்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பரட்டி போடுங்க. நம்ம போட்டதுக்கப்புறமே டக்குன்னு திருப்பிட்டால் பால் உடஞ்சிரும். ஸோ எப்பயுமே ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், 2 பக்கம் சூப்பராக கிறிஸ்பியாக பொட்டேட்டோ பால்ஸ் ஃப்ரை ஆகி ரெடி ஆகிருக்கு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.